நண்பர்களுக்கு வணக்கம். தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய பதிவிலே டிஎன்பிஎஸ்சி பிஜிடிஆர்பி தமிழ் பாடத்தை எழுதுகின்ற அன்பர்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே ஒரு பதிவை நாம் காண இருக்கின்றோம். நமக்கு பாடத்திட்டத்திலே அலகு 4 பக்தி இலக்கியம் சித்தர் பாடல் என்ற பகுதியிலே அருணகிரிநாதர் பற்றிய பதிவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருணகிரிநாதருடைய முழு வரலாற்றை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். ஏறக்குறைய 76 வினாக்களாக வகுத்து தொகுத்து நான் உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன். அவருடைய பிறப்பு முதல் ஏறக்குறைய பிறப்பு முதல் அவருடைய இறப்பு வரை அனைத்து செய்திகளையும் ஒரு முழு வரலாறாக தொகுத்து நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். இந்த குறிப்புகள் உங்களுடைய தேர்வு நேரத்திலே உங்களுக்கு இது மிகவும் பயன்படும் என்று நான் கருதுகிறேன். எனவே டிஎன்பிஎஸ்சி பிஜிடிஆர்பி போன்ற தேர்வுக்கு தயாராகின்ற அன்பர்கள் தயவு செய்து இதை கவனமோடு குறிப்பெடுத்து தேர்வு நேரத்திலே பயன்படுத்தி வாழ்வில் பலம் பெற உங்களை வாழ்த்துகிறேன். இந்த செய்திகள் ஒரு கதை போல ஒரு கோர்வையாக உங்கள் முன் வைத்திருக்கிறேன். கவனமோடு இதை குறிப்பெடுத்து கொண்டு பயன்படுத்தும்படி மீண்டும் உங்களை வேண்டுகிறேன். முதல் வினா, அருணகிரிநாதர் பிறந்த ஊர் எது? அருணகிரிநாதர் திருவண்ணாமலையிலே பிறந்தார் என்று அறியப்படுகிறது. அருணகிரிநாதர் பிறந்த ஊர் திருவண்ணாமலை. இரண்டாவது வினா, அருணகிரிநாதர் எந்த காலத்தை சார்ந்தவர்? இவர் 15ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் என்று கருதப்படுகிறது. மூன்றாவது வினா, அருணகிரிநாதர் வரலாற்றை எழுதியவர் யார்? அருணகிரிநாதர் வரலாற்றை இதுவரை யாரும் தெளிவாக எழுதி வைக்கவில்லை. அருணகிரிநாதருடைய வரலாற்றை யாரும் தெளிவாக எழுதி வைக்கவில்லை. அப்படியானால் நாம் எப்படி அவருடைய வரலாற்றை அறிகிறோம், தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், அவர் பாடிய அந்த திருப்புகழில் இருந்தும் சில கல்வெட்டுக்களிலிருந்தும் பெறப்பட்ட தரவுகளே நமக்கு அவரை பற்றி அறிந்து கொள்வதற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை உள்வாங்க வேண்டும். நான்காவது வினா, அருணகிரிநாதருடைய பெற்றோர் யார்? அருணகிரிநாதருடைய பெற்றோர் யாவர்? இவர் பெற்றோரை பற்றி தெளிவான பதிவு எங்கும் காணப்படவில்லை. இவர் சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்தவர் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஒரு சில இலக்கிய வரலாற்று நூல்களிலே இவர் ஒரு செட்டியாருக்கு கணிகையிடம் பிறந்தவர் என்ற செய்தியை நம்மால் பெற முடிகிறது. ஒரு வாணிபம் செய்த ஒரு செட்டியாருக்கு ஒரு பொதுமகளிடம் இவர் பிறந்தவர் என்ற ஒரு செய்தியை நம்மால் உள்வாங்க முடிகிறது. ஒரு இலக்கிய வரலாற்று நூலிலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஐந்தாவது வினா, பெற்றோர் இல்லாமையால் சிறு வயது முதலே இவரை வளர்த்தவர் யார்? பெற்றோர் இல்லாமையால் சிறு வயது முதலே இவரை வளர்த்தவர் அருணகிரியாருடைய சகோதரி, அதாவது இவருக்கு மூத்தவர், அருணகிரியாருக்கு மூத்தவர். நாம் அக்கா என்று சொல்லுகிறோம் அல்லவா? இந்த அருணகிரிநாதரோடு உடன் பிறந்தவர் யார்? ஒரே ஒரு சகோதரி மட்டும் இவரோடு உடன் பிறந்தவர். அந்த சகோதரனுடைய பெயர் முத்தம்மையார் என்று நம்மால் அறிய முடிகிறது. இவர் அருணகிரிநாதருக்கு மூத்தவர் என்பதையும் நாம் உள்வாங்க வேண்டும். ஏழாவது வினா, அருணகிரிநாதர் காலத்திலே திருவண்ணாமலையினுடைய அரசராக மன்னராக இருந்தவர் யார் என்று சொன்னால் அப்பொழுதுதான் வரலாறு வரையறுக்கப்படும். இவருடைய காலத்திலே திருவண்ணாமலையை ஆட்சி செய்த அரசன் விஜயநகர ராஜா பிரபுட தேவராஜன் என்று அறிய முடிகிறது. விஜயநகர ராஜா பிரபுட தேவராஜன் என்பவர் இந்த திருவண்ணாமலையை ஆட்சி செய்த அரசர். எட்டாவது வினா, அருணகிரிநாதருடைய பட்ட பெயர்கள் யாவை? வினாக்கள் கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. சந்தகவி, வண்ணச்சரபம் என்ற பட்ட பெயர்கள் இவருக்கு இருந்ததை நம்மால் அறிய முடிகிறது. சந்தகவி, வண்ணச்சரபம் என்ற பட்ட பெயர்கள் அருணகிரிநாதருக்கு இருந்தன. ஒன்பதாவது வினா, அருணகிரிநாதர் புலமை பெற்ற மொழிகள். இவர் தமிழிலேயும் வடமொழியிலேயும் புலமை பெற்றிருந்தார் என்பதை நாம் அறிய வேண்டும். தமிழிலேயும் வடமொழியிலேயும் சிறந்த புலமை பெற்றிருந்தார் அருணகிரிநாதர் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். அடுத்த வினா, இளமை பருவத்திலே 10வது வினா, இளமை பருவத்தில் பெண் மோகம் ஏற்பட்டு கணிகையர் இல்லம் நாடி செல்ல காரணம் என்ன? இவர் சிறு வயதிலேயே சரியான ஒரு நடத்தை இல்லாமல், ஒழுக்கம் இல்லாமல் பெண் மோகம், பெண்கள் மீது அல்லது பெண்கள் மீது ஆசை கொண்டு கணிகையர் இல்லம், புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் விலை மகளிர் அல்லது பொது மகளிர் என்ற சொல்லப்படுகிற அந்த
பெண்களுடைய இல்லத்தை நாடி இவர் அதிகமாக சென்று தன்னுடைய நேரத்தை செலவிட்டார். இதற்கு காரணம் என்ன என்பது வினா. இளமை பருவத்திலேயே இவருடைய சேர்க்கை சரியில்லாமையால், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த சேர்க்கை சரியில்லாத காரணத்தினாலே இவர் கணிகையர் இல்லம் நாடி சென்று சிற்றின்ப வாழ்விலே மூழ்கி கடைசியிலே தொழுநோயாலே பெரிதும் வாடினார் என்பது வரலாறு. அதன் பிறகு முருகன் அருளாலே நோய் நீங்க பெற்று புது உடலை பெற்றார் என்பதை நாம் இருக்கிற தரவுகளிலிருந்து நம்மால் பெற முடிகிறது. சிறு வயதிலேயே பெண்கள் மீது ஆசை கொண்டு, பெண் மோகம் கொண்டு, கணிகையர் விலைமகளிர் இல்லத்தை, பொதுமகளிர் இல்லத்தை நாடி சென்று தன்னுடைய சொத்து சுகங்களை எல்லாம் இழந்து தன்னுடைய உடம்பை தொழுநோய்க்கு அவருக்கு இடம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. மிகவும் அந்த தொழுநோயாலே வாடியவர் பின்னர் மனம் திருந்தி முருகன் அருளாலே நோய் நீங்க பெற்றார் என்பது வரலாறு. 11வது வினா. பெண் மோகத்தாலே கணிகையரை நாடிய அருணகிரிநாதருக்கு அவருடைய சகோதரி என்ன செய்தார்? சிறு வயதிலேயே பெண் மோகம் இவருக்கு அதிகமாக இருந்ததினாலேயும் கணிகையர் இல்லங்களை இவர் நாடி சென்றதினாலேயும் இவர் உடன் பிறந்த சகோதரி இவருக்கு திருமணம் செய்து வைக்கின்றார். திருமணம் ஒரு கால் கட்டு போட்ட எல்லாம் சரியாயிடும்ன்ற எண்ணம் பெரும்பாலும் நம்முடைய குடும்பங்களில் இன்றைக்கு உண்டு. எனவே ஒரு கால் கட்டு போட்டால் இவர் திரிந்து விடுவார் என்று சொல்லி இவருக்கு திருமணத்தை செய்து வைக்கிறார். 12வது வினா. அருணகிரிநாதர் திருமணம் நடந்த அன்றே தன்னுடைய மனைவியை விட்டு யார் வீட்டிற்கு சென்றார்? திருமணம் நடந்த அன்றே, அந்த முதல் இரவு அன்றே தன்னுடைய மனைவியோடு மகிழ்ச்சியா இல்லாமல் அவர் தான் விரும்பிய கணிகையர் வீட்டுக்கு செல்லுகிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை அந்த திருமணம் செய்த பெண்ணுக்கு அவருடைய மனதிலே உண்டாக்கியிருக்கும் என்பதை உள்வாங்க வேண்டும். திருமணம் நடந்த அந்த முதல் இரவே அவர் மனைவியோடு சேராமல் தான் விரும்பிய கணிகையர் இல்லத்திற்கு சென்று அங்கு மகிழ்ச்சியோடு இருக்க அவர் முயற்சி செய்தார். 13வது வினா. அதனாலே மனம் உடைந்த அந்த மனைவி என்ன செய்தார்? திருமணம் செய்த அந்த பெண் என்ன பண்ண அப்படின்னு கேட்டா, கடவுளிடம் சென்று எனக்கும் என் கணவருக்கும் இனி உடல் ரீதியாக எந்த தொடர்பும் இருக்காது என்று சொல்லி சத்தியம் செய்து தன்னுடைய வாழ்க்கையை அவர் நடத்த தொடங்கினார். 14வது வினா. மனைவியும் பிரிந்தமையால் காமம் அதிகரிக்க கணிகையர்பால் சென்ற அருணகிரிநாதருக்கு என்ன நோய் வந்தது? மனைவியும் மனம் நொந்து அருணகிரிநாதரை விட்டு பிரிந்து விட்டால், எனவே ஏற்கனவே காம உணர்வு அதிகமாக இருந்த அவர், பெண் மோகம் கொண்டிருந்த அவர் அதிகமாக அந்த விலை மாதுகளிடம் அல்லது கணிகையரிடம் அல்லது பொது மகளிரிடம், சங்க இலக்கியத்தில் நாம் பரத்தையர் என்று சொல்லுகிறோம் அல்லவா, இப்படி அதிகமாக சென்ற காரணத்தினாலே இவருக்கு மேக நோய் எனப்படுகின்ற குஷ்டம் வந்து அந்த நோயாலே, குஷ்டரோகம் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த குஷ்டரோகம் வந்து அவர் அதிகமாக அந்த நோயாலே சிரமப்பட்டார் என்பது வரலாறு. 15வது வினா. குஷ்டம் வந்தமையால் அருணகிரிநாதருக்கு என்ன நடந்தது? குஷ்டம் வந்தமையாலே அவருடைய உருவம் மாறி அருவருப்பான தோற்றம் ஏற்பட்டது. அந்த குஷ்டம் வந்தால் நம்முடைய தோற்றமே மாறிவிடும். அந்த உருவம் மாறி அருவருப்பான ஒரு தோற்றம் ஏற்பட்டது. அது மட்டுமன்றி செல்வம் அனைத்தும் கரைந்து மாட மாளிகையிலிருந்து அவர் அனைத்தையும் இழந்து குடிசையிலே வாழத் தொடங்க வேண்டிய ஒரு சூழல் உருவாயிற்று. 16வது வினா. அருணகிரிநாதருடைய அருவருப்பான தோற்றம் மற்றும் ஏழ்மை நிலை கண்டு நடந்தது என்ன? அவர் வியாதி வந்ததினாலே அவருடைய அழகு அவரை விட்டு பறிபோயிற்று, அவருடைய தோற்றம் மாறிவிட்டது, செல்வம் அனைத்தும் கரைந்து விட்டது. என்ன நடந்தது என்று சொன்னால், இவர் அழகையும் தன்னிடமிருந்த செல்வத்தையும் இழந்ததினாலே அவரோடு பழகியிருந்த கணிகையர்கள் அல்லது விலை மாதுக்கள் அவரை வெறுத்து வீட்டு கதவை சாத்தினார். அவர் வீட்டுக்கு போனா அந்த விலை மாதுக்களுடைய வீட்டுக்கு அவர் செல்லுகின்ற பொழுது அவரை உள்ளே அனுமதிக்காமல் அவரை வெளியே தள்ளி கதவை சாத்துகின்றனர். கணிகையரின் வீடுகள், ஒவ்வொரு கணிகையருடைய வீட்டினுடைய கதவையும் அவர் தட்டி தட்டி தன்னுடைய உடல் இச்சையை தீர்க்க கெஞ்சினார். எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு நிகழ்ச்சி பாருங்க. கேவலமான அந்த பெண்களுடைய இல்லத்திலே சென்று அந்த சாத்திய கதவை திறங்கள் என்று சொல்லி அவர் ஒவ்வொரு விலை மாதினுடைய வீட்டையும், ஒவ்வொரு கணிகையினுடைய வீட்டையும் தட்டி அவர் என்னுடைய உடல் இச்சையை, என்னுடைய காம இச்சையை தீருங்கள் என்று சொல்லி கெஞ்சத் தொடங்கினார்.
எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலை பாருங்க. 17வது வினா, அருணகிரிநாதருடைய இந்த பரிதாப நிலை கண்டு அவர் உடன் பிறந்த சகோதரி கூறியது யாது? ஏனென்று சொல்ல பெற்றோர் இல்லாததுனாலே அந்த மூத்த சகோதரி வளர்க்கிறாள். இந்த காட்சியை பார்த்து கண்ணீர் விட்டு கதறுகிறார். அவர் என்ன சொல்றாங்க பாருங்க, தம்பி அருணகிரிநாதருடைய அந்த பரிதாப நிலையை கண்டு பதறிய அவருடைய சகோதரி, எந்த ஒரு சகோதரியும் உடன் பிறந்தவளும் சொல்லாத ஒரு வார்த்தையை அந்த உத்தமி சொல்லுகிறார். நான் உன் உடன் பிறந்த சகோதரியாக இருக்கிறேன், இல்லை என்று சொன்னால் உன்னுடைய காம இச்சையை நானே தீர்த்திருப்பேனே என்று கதறி அழுது மயங்கி விழுந்து விட்டால் அந்த உடன் பிறந்த அந்த முத்தம்மாள் என்று சொல்லப்படுகிற அந்த சகோதரி. எவ்வளோ வேதனை பாருங்க. தம்பியினுடைய அந்த கேவலமான அந்த பழக்கத்தை எப்படியாவது நிறைவு செய்ய வேண்டும் என்று சொல்லி, நான் உன்னோடு கூட பிறந்தவள் ஆயிட்டேனே, நான் உன் கூட பிறக்கல அப்படின்னு சொன்னா உன்னுடைய காம இச்சையை நான் தீர்த்திருப்பேன் என்று சொல்லி ஓவென்று அலறி கதறி அவள் அதிர்ச்சியில மயங்கி விழுந்து விட்டார். இதை கண்டவுடனே அருணகிரிநாதனுடைய மனம் மிகவும் வேதனைப்படுகிறது. 18வது பாருங்க, சகோதரியினுடைய மனநிலையை கண்ட அருணகிரிநாதர் நிலையாது. உடனே அருணகிரிநாதர் தன் உடன் பிறந்த இந்த சகோதரியினுடைய வேதனை மிகுந்த பேச்சை கேட்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார். அதுவரை அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு வெறித்தனமாக இந்த செயலை செய்து கொண்டிருந்த அவருக்கு சகோதரியின் இந்த பேச்சும் அவர் நிலைமையை கண்டு அவர் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாகிறார். உடனே இதற்கு காரணம், தன்னுடைய சகோதரி உடன் பிறந்தவள் இவ்வாறு கூறுவதற்கு காரணம் தன்னுடைய இழிவான குணமே என்று கதறினார். மனம் உடைந்து போகிறார். இந்த கேவலமான உடலும் உயிரும் தனக்கு வேண்டாம் என்று முடிவு செய்கிறார். உடனே அவரும் தன்னுடைய வாழ்ந்த திருவண்ணாமலையில் இருக்கிற கோயில் கோபுரத்தில் ஏறி அங்கிருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்வதற்கு முடிவு செய்தார். உடனே கோயிலுடைய கோபுரத்தில் ஏறி அவர் கோபுரத்தில் இருந்து கீழே வேகமாக குதிக்கிறார். கீழே குதித்தவரை தரையில் இருந்த ஒரு சிவ யோகி ஒருவர் தாங்கி பிடித்து காப்பாற்றுகிறார். இது வரலாறு. தான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே திருவண்ணாமலையினுடைய கோபுரத்தின் மேலே ஏறி அங்கிருந்து கீழே விழுகின்ற பொழுது ஒரு சிவயோகி அவரை ஓடி வந்து அவரை கை தாங்கலாக தாங்கி அவரை காப்பாற்றி விடுகிறார். அருணகிரி என்னும் பெயர் அவருக்கு எப்படி வந்தது? தற்கொலை செய்ய கோயில் கோபுரத்திலிருந்து கீழே அவர் தலைகீழாக விழும்போது ஒரு சிவயோகி வந்து தாங்கி பிடித்தார் என்று சொன்னேன் அல்லவா இந்த கேள்வியிலே பதிலிலே. அப்படி வந்தவர் யார் என்று சொன்னால் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானே சிவயோகி வடிவத்திலே வந்து அருணகிரி என்று அழைத்து கொண்டே ஓடி வந்து அவரை தாங்கி பிடிக்கிறார். பாருங்க, அன்று முதல் இவருக்கு அருணகிரி என்பது பெயராயிற்று. அப்படியான அருணகிரி என்பது அவருக்கு யார் இட்டது என்று சொன்னால், அடுத்த கேள்வி வந்து, அருணகிரி என்னும் பெயர் பெற்றோர் வைத்த பெயர் அல்ல, முருகப்பெருமானே தம்முடைய வாயாலே அழைத்து வைத்த பெயராகும் அருணகிரி என்ற பெயர். அவர் தற்கொலை செய்து கொள்ள மேலிருந்து கீழே குதிக்கின்ற பொழுது முருகப்பெருமானே ஒரு சிவனடியார் வேடத்திலே வந்து அவரை தாங்கி பிடித்து அருணகிரி என்று ஓடி வந்து அவரை காப்பாற்றிய காரணத்தினாலே அருணகிரி என்ற பெயர் அவருக்கு அமைந்தது. அருணகிரிநாதர் எந்த கோயில் கோபுரத்திலிருந்து கீழே குதித்தார்? வல்லால மகாராஜா கோபுரம் என்று திருவண்ணாமலையில் இருக்கிற அந்த கோயில் கோபுரத்திலிருந்து அவர் கீழே குதிக்க முயற்சி செய்தார். 22வது வினா, காப்பாற்றிய சிவயோகியை பார்த்து அருணகிரிநாதர் கேட்டதும் சிவயோகி சொன்ன பதிலும் என்ன? தான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று மனம் வெறுத்து மேலே இருந்து அருணகிரிநாதர் கீழே குதிக்கிறார். இந்த சிவயோகி அவரை காப்பாற்றுகிறார். மனம் வேதனையோடு இருந்த அருணகிரி அவரை பார்த்து கேட்கிறார், ஐயா நீங்கள் யார் என்று அருணகிரி கேட்கிறார். அதற்கு பதிலாக சிவயோகி சொல்லுகிறார், தம்பி, தவறு செய்தவன் தான் செய்த தவறை உணர்ந்து விட்டால் அது மிகப்பெரிய பெரும் பேறு என்று சொல்லுவார்கள். நீ செய்த தவற்றை உணர்ந்து விட்டாய், நீ பேறு பெற்றவனாகிவிட்டாய், கோயிலிலே அமைதியாக போய் ஒரு இடத்திலே உட்கார் என்று அவர் சொல்லுகிறார். நீ யார், எங்களை ஏன் காப்பாத்தினீங்க அப்படின்னு கேட்கிறாரு.
அவர் சொல்றாரு, எந்த பதிலும் சொல்லாம தவறு செய்தவன் எப்பொழுது தன்னுடைய தவறை தவறு என்று உணர்ந்து விட்டானோ அப்பொழுதே அவன் மிகப்பெரிய ஒரு பேறு பெற்றவன் ஆகிவிட்டான். நீ அவசரப்படாம இந்த கோயில்ல ஒரு இடத்துல உட்காரு அப்படின்னு சொல்றார். உடனே 23வது நான் பாருங்க, தன்னை காப்பாற்றிய முருகன் வடிவில் இருந்த சிவயோகியை கண்டு அருணகிரி, என்னை ஏன் காப்பாற்றினீர்கள் என்று வினவியதற்கு சிவயோகி சொன்ன பதில். அவர் சொல்லும் பொழுது போய் உட்காருன்னு சொல்றாரு. அது அவருடைய அந்த யோகியுடைய வேர்டிங்ஸ்ல நம்ம சொல்லணும்னு சொன்னா, சும்மா இரு சொல்றேன் என உபதேசித்து அந்த சிவயோகி மறைந்து விடுகிறார். சும்மா இரு சொல்றேன். எல்லா பதிவுகளிலேயும் எல்லா இலக்கிய வரலாற்றிலேயும் இந்த தொடர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சும்மா இரு சொல்றேன். அதுக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மௌனமாக இரு, அமைதியா ஒரு இடத்துல உட்காரு என்பது பொருள். இவர் சொல்லிட்டு அந்த யோகி மறைந்து விடுகிறார். உடனே திருவண்ணாமலை கோயிலிலே எந்த இடத்திலே அருணகிரிநாதர் மௌனமாக தியானத்தில் அமர்ந்தார். அந்த சிவயோகி சொன்னதை வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவர் அந்த கோயிலிலே போய் ஒரு இடத்துல உட்கார்கிறார். அவர் உட்கார்ந்த இடம் கோபுரத்து இளையனார் சன்னதி என்று சொல்லப்படுகிறது. கோபுரத்து இளையனார் என்ற சன்னதி. 25வது வினா, எத்தனை ஆண்டுகள் இந்த இடத்தில் அவன் மௌனமாக தியானத்தில் அமர்ந்திருந்தார்? உட்கார்ந்தவர் தாங்க, இடத்தை விட்டு எழுந்திருக்கவில்லை என்று நம்மால் அறிய முடிகிறது. 12 ஆண்டுகள் இவ்வாறு அவர் அந்த அதே இடத்திலே மௌனமாக அமர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த 12 ஆண்டுகள் அவர் இருந்த அந்த மௌனம் தான் அவர் உடலையும் அவருடைய உள்ளத்தையும் முழுவதுமாக மாற்றி அமைத்தது என்பதை நம்மால் அறிய முடிகிறது. வினா பாருங்க, 12 ஆண்டுகள் தியானத்தில் அமர்ந்திருந்த போது நடந்தது என்ன? அங்கதான் ஒரு மிகப்பெரிய அதிசயம், ஆங்கிலத்தில் மிராக்கிள் என்று சொல்லுவார்கள். ஒரு மிகப்பெரிய அதிசயம். அவர் உடம்பிலே பரவி இருந்த தொழுநோய் மெதுவாக நீங்க ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த தொழுநோய் அவரை விட்டு செல்லுகிறது. பழைய உடம்பு நீங்க பெற்று முற்றிலும் ஒரு புதிய உடலை பெற்றவராக அவர் மாறுகிறார். அதே நேரத்திலே தன்னுடைய பழைய நினைவுகள் அனைத்தும் மறந்து முருகன் பற்றிய நினைவே மேலோங்கி நிற்கிறது. அந்த காம எண்ணம், அந்த பெண்களை பற்றிய கீழ்த்தரமான எண்ணம், பெண்களை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு கேவலமான ஒரு எண்ணம், அந்த கணிகையர் அல்லது விலை மாதிரிகளுடைய வீட்டு இல்லங்களுக்கு சென்று அவர்களை அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த கேவலமான எண்ணங்கள் அவரை விட்டு முழுவதுமாக மறைந்து முருகனை பற்றிய எண்ணமே மேலோங்கி நிற்கிறது. அந்த 12 ஆண்டுகள் அங்கு தியானத்தில் அமர்ந்த பொழுது அவருடைய உடல் நோயும் உள்ள நோயும் நீங்கி அவர் ஒரு பரிசுத்த நிலைக்கு வருகின்றார் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். 27வது வினா, 12 ஆண்டுகள் கழிந்த பிறகு அருணகிரியாருக்கு முருகன் எவ்வாறு காட்சியளித்தார்? அந்த இடத்திலே 12 ஆண்டுகள் அவர் மௌனமாக இருந்த பிறகு முருகன் வருகிறார். எப்படி வராருன்னு கேட்டீங்கன்னா, 6 முகங்களும் 12 கைகளோடு மயில் வாகனத்தில் வந்து அவர் திரும்பவும் அதே அருணகிரி என்ற பெயரை சொல்லி அவர் அழைக்கிறார். அருணகிரி என்று சொல்லி அழைக்கிறார். அதுவே மட்டுமல்ல, அருணகிரிநாதருடைய நாக்கிலே தன்னுடைய வேலாயுதத்தாலே ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை அவர் எழுதுகிறார். உடனே இனி 12 ஆண்டுகள் நீ சும்மா இருந்தது போதும். தொடக்கத்துல சும்மா இரு அப்படின்னு சொன்னவர் இப்ப சொல்றார், நீ சும்மா இருந்தது போதும், நீ பாடு என்ற கட்டளையை முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு தருகிறார். உடனே அருணகிரிநாதர் சொல்லுகிறார், எனக்கு பாட தெரியாதே, எனக்கு பாட தெரியவில்லையே என்று ஏக்கமுடன் கூறுகிறார். அப்பொழுது முருகப்பெருமான் அவருக்கு அடி எடுத்து கொடுக்கிறார். முத்தை தரு என்று முதல் அடி எடுத்து தந்தார். அதை தந்தவுடனே முருகப்பெருமான் அருணகிரிநாதர் முருகனுடைய திருப்புகழை பாட ஆரம்பிக்கிறார். அடுத்த வினா பாருங்க, 28வது வினா, முருகன் அடி எடுத்து தந்தவுடன் அருணகிரிநாதர் பாடிய முதல் பாடல் இது. வாய் திறந்து அவர் பாடிய முதல் பாடல் சந்த நயம் மிகுந்தது. திருப்புகழிலே அவர் பாடிய திருப்புகழ் நூலிலே இது 2வது பாடலாக அமைந்திருக்கிறது. ஆனால் அவர் பாடிய முதல் பாடல் இது. அது அருணகிரிநாதர் பாடிய முதல் பாடல் இது. ஆனால் இது 2வது பாடலாக அமைந்திருக்கிறது. அது காரணத்தை அடுத்து வர பதிவுகளிலே வினாக்களில் நான் சொல்லுகிறேன். அந்த பாட்டை பாருங்க. முத்தை தரு என்ற அவர் எடுத்து தந்தவுடனே
அவர் பாடுறார் பாருங்க. முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கரை சக்தி சரவண முக்தி கொடு வித்து குருபர எனவோதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவக்க அமரரும் அடிபேண பத்து தலை தத்த கணைதோடு ஒற்றைகிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக. அந்த ஓட்டம் பாருங்க. இந்த இந்த சந்தனயம் யாருக்குமே வராத ஒரு நயம் என்று சொல்லலாம். முருகப்பெருமானே அடியெடுத்து கொடுத்ததுனாலே இந்த ஓட்ட மிகுந்த பாடலை முதல் பாடலாக ஒரு இது அருணகிரி பாடிய முதல் பாடல். இதை படிப்பது சற்று சிரமம். படிக்க முயற்சி செய்து அந்த ஓட்டத்தோடு நீங்கள் அதை நயத்தை உள்வாங்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். 29வது பாருங்க. முதல் பாடல் பாடி முடித்த பிறகு அடுத்த பாடல் பாட தெரியாமல் அருணகிரிநாதர் திருவண்ணாமலையிலே வெறுமனே தியானத்தில் அமர்ந்திருந்த போது நிகழ்ந்தது என்ன? முதல் பாட்டு பாடவே வராது. முருகப்பெருமான் முதல் அடி எடுத்து கொடுத்தாரு. முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவணன் பாட்டை தொடங்கிட்டு பாடிட்டாரு. அதுக்கப்புறம் பாட்டு அவருக்கு வரல. அங்கேயே வெறுமனே சில நாட்கள் அதே இடத்திலே தியானத்தில் அமர்ந்திருந்த பொழுது ஒரு இறைவனுடைய குரல் அசரீரி கேட்கிறது. நீ வயலூருக்கு வா என்ற ஒரு குரல் கேட்கிறது. எனவே அவர் வயலூருக்கு புறப்படுகிறார். என்ன இடம் அவருக்கு தெரியாது. உடனே அவர் வயலூருக்கு அவர் புறப்படுகிறார். வயலூர் என்பது என்ன, அதனுடைய சமாசாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருச்சிக்கு 18 கிலோமீட்டர் தூரத்திலே இந்த வயலூர் என்ற ஊர் இருக்கிறது. முருகப்பெருமான் தன்னுடைய வேளாலே தரையிலே குத்தி உண்டாக்கிய குளம், அதாவது சக்தி தீர்த்தம் என்ற ஒரு குளம் அங்கு இருக்கிறது. இவர் அங்கே வயலூருக்கு சென்று அந்த சக்தி தீர்த்தத்திலே மூழ்கிய பின் ஒரு முகமும் 4 கைகளும் உடைய அந்த முருகப்பெருமானை வணங்கி வயலூர் பொய்யா கணபதி முன் நின்று, பிள்ளையார் கோயிலுக்கு முன்னால் நின்று தனக்கு பாட வரம் தாய் என்று சொல்லி அந்த கணபதி முன்னே அவர் நிற்கிறார். வினா பாருங்க. அடுத்த வினா, அருணகிரிநாதர் வயலூர் பொய்யா கணபதி முன் நின்று வேண்டும் பொழுது கேட்ட அசரீரி அது. அந்த கணபதி கோயிலிலே, பிள்ளையார் கோயிலில் நின்று அவர் எனக்கு பாடுவதற்கு வரம் தா என்று கேட்கின்ற பொழுது அங்க ஒரு குரல் ஒன்று கேட்கிறது. என்ன பாருங்க, நீ ஏன் அவரை பற்றி பாடுவதற்கு திணறுகிறாய்? முருகனுடைய வேல், மயில், சேவல், அடி, முடி, கடம்ப மாலை, திருவடி அழகு போன்றவற்றை புகழ்ந்து திருப்புகழ் பாடு. இதுதான் திருப்புகழ் நூல் தோன்றுவதற்கு அடிப்படையாயிருந்த ஒரு அசரீரி. அவருடைய உருவம் வேல், மயில், சேவல், அடி, முடி, கடம்ப மாலை, திருவடி, முருகனுடைய அழகு போன்றவற்றை நீ புகழ்ந்து திருப்புகழ் பாடு என்று ஒரு அசரீரி கேட்கிறது. அப்பதான் ஒரு ஓஹோ, நாம் எதை பற்றி பாட வேண்டும் என்ற ஒரு ஞானோதயம் அவருக்கு வருகிறது. 32வது வினா பாருங்க. வயலூர் பொய்யா கணபதி முன் இறைவாக்கு கேட்டவுடன் 2வது முறையாக அருணகிரிநாதர் வாய் திறந்து வயலூர் விநாயகர் மீது பாடிய பாடல் இது. ஏன்னு கேட்டா, விநாயகர் சன்னதி முன்னே அந்த அசரீரி அவர் கேட்டதுனாலே விநாயகரை பாட ஆரம்பிக்கிறார். பாருங்க பாட்டு. கைத்தல நிறைகனி அப்பமொடு அவல்பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் எனவினை தேடி கடிதேகும். கைத்தல நிறைகனி அப்பமொடு அவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் என்ற பாடலை அவர் பிள்ளையார் முன் வைக்கின்ற நைவேத்தியமாக, நைவேத்தியம் என்று சொன்னால் பிரசாதம் என்று சொல்லுவார்கள், பிள்ளையார் முன் வைக்கின்ற ஒரு பிரசாதம் போல இந்த பாடலை பாடுகிறார். இந்த பாடல் தான் திருப்புகழிலே முதல் பாடலாக அமைந்திருக்கிறது. இந்த 2வது பாடிய பாடல் முதல் பாடலாகும். முதலிலே பாடிய பாடல் 2வதாகவும் அந்த நூலிலே பதிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. 33வது வினா, வயலூரிலே, இந்த திருச்சிக்கு அருகில் இருக்கிற வயலூரிலே அவர் எத்தனை நாள் தங்கினார் என்று சொன்னால், முதலாக வெளியே வந்து ஒரு திருத்தலத்தில் தங்குகிறார். 18 நாட்கள் அந்த வயலூரிலே அவர் தங்குகிறார். இந்த வயலூரிலே அவர் சில பாடல்களை பாடினார். அந்த 18 பாடலுடைய கருப்பொருள் என்ன என்பது அடுத்த வினா. என்ன அவர் பாடிய பாடல் அப்படின்னு சொன்ன, இறைவன் கொடுத்த அந்த சிந்தனையை, கருப்பொருளை வாங்கி அவர் இங்கே பாடுகிறார். பாட்டை பாருங்க. நம் உடம்பிலே 6 சக்கரங்கள் இருக்கிறது. அதாவது கொஞ்சம் இருங்க, நம் உடம்பிலே 6 சக்கரங்கள் இருக்கிறது. அது சக்கரங்கள் என்று சொல்லுவார்கள், அல்லது 6 ஆதாரங்கள் என்று சொல்லுவார்கள். அதாவது மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி,
ஆக்னை என்று இந்த 6 ஆதாரங்களை 6 சக்கரங்களை சொல்லுவார்கள். இந்த ஆற்றையும் அந்த ஆறையும் 6 அறுபடை வீடாக உருவகித்து வயலூரில் அவர் பாடினார். திரும்பவும் சொல்றேன் பாருங்க, வயலூரில் அவர் பாடிய பாடலின் கருப்பொருள் என்ன என்பது முதலாக ஒரு தெளிவான ஒரு பாடலை அவர் பாடுகிறார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய உடம்பிலே 6 சக்கரங்கள் உண்டு, அல்லது 6 ஆதாரங்கள் என்று சொல்லுவார்கள். மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னை என்று சொல்லுவார்கள். இவற்றை 6 படை வீடாக உருவகித்து வயலூரிலே அவர் பாடல்களை பாடினார். இது மிகவும் உள்வாங்க வேண்டிய ஒரு செய்தி. 35வது வினா, வயலூரிலே இருந்த பொழுது முருகன் கனவிலே தோன்றி யாது கூறினார். அங்க இருக்கும் பொழுது ஒரு 18 பாட்டை பாடுறாரு. ஒரு நாள் முருகப்பெருமான் கனவிலே வந்து ஒரு செய்தியை சொல்லுகிறார். நீ வயலூரை விட்டு விராலி மலைக்கு வா, வயலூரில் இருந்தது போதும், நீ எங்க வா அப்படின்னு கேட்டா விராலி மலைக்கு வா என்று அழைக்கிறார். உடனே இவர் விராலி மலைக்கு புறப்படுகிறார். ஆனால் வழி தெரியாமலே அவர் திகைக்கிறார். விராலி மலைக்கு எப்படி போவது என்று அவர் திணறுகின்ற பொழுது முருகப்பெருமானே வேடனாக வந்து அருணகிரிநாதரை விராலி மலைக்கு அழைத்து சென்றார் என்று நம்மால் அறிய முடிகிறது. இந்த விராலி மலையில் உள்ள குளத்திலே அவர் ஸ்நானம் செய்துவிட்டு வழி நடத்தி வந்த அந்த வேடனுக்கு நன்றி சொல்ல திரும்பிய பொழுது அங்கே உடன் இருந்த வேடனை அவரால் காண முடியவில்லை. அவர் திகைத்து நிற்கின்ற பொழுது உடனே முருகப்பெருமான் 12 தோள்களோடு காட்சி தந்து அஷ்டமா சித்திகளை வரமாக தந்து மறைகிறார். அப்படியானால் அந்த விராலி மலையிலே இவருக்கு அருணகிரிநாதருக்கு கிடைத்த ஒரு செல்வம் என்று சொல்லலாம். என்ன என்று சொன்னால், இந்த அஷ்டமா சித்திகளை முருகப்பெருமானிடமிருந்து வரமாக பெற்ற ஒரு நிகழ்ச்சி இந்த விராலி மலையிலே நடந்தது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். 36வது வினா, விராலி மலையிலிருந்து அருணகிரிநாதர் எங்கு சென்றார்? அங்கே சில காலம் தங்கியிருக்கிறார். அதன் பிறகு இறைவனுடைய கட்டளை அவருக்கு வருகிறது, முருகப்பெருமானுடைய கட்டளை. விராலி மலையிலிருந்து அவர் பழனி, திருவாவினன்குடி என்று சொல்லப்படுகிற பழனிக்கு செல்லுகிறார். இங்குதான் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் ஜபமாலையை தந்தார் என்பதை நம்மால் அறிய முடிகிறது. எனவே அங்கே ஒரு பாடலை பாடுகிறார். ஜபமாலை தந்த சர்க்குருநாதா திரு ஆவினன்குடி பெருமானே என்னும் பாடலை இந்த திரு ஆவினன்குடியில அவர் பாடுகிறார். 37வது வினா, அந்த பழனி மலை என்று சொல்லப்படுகிற திரு ஆவினன்குடியிலே அவர் எத்தனை பாடல்களை பாடினார்? இங்கே ஏறக்குறைய 97 பாடலை பாடுகிறார். இந்த இடத்துல தான், இந்த திருத்தலத்திலே தான் அந்த அருணகிரிநாதர் மிக அதிகமான பாடல்களை பாடி பதிவு செய்திருக்கிறார் என்பதை வினா வருவதற்கு வாய்ப்புண்டு. அருணகிரிநாதர் எந்த திருத்தலத்திலே அதிகமான பாடலை பாடினார் என்று சொன்னால், பழனி என்று சொல்லப்படுகிற திருவாவினன்குடியிலே இவர் அதிகமான பாடலை பாடுகிறார். ஏறக்குறைய 97 பாடல்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். 38வது வினா, பழனி மலைக்கு பின் அருணகிரிநாதர் சென்று அடைந்த அடுத்த திருத்தலம் எது? பழனி மலைக்கு அப்புறம் அவர் பார்த்தது பழனி மலையிலிருந்து மதுரை, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், பழமுதிர் சோலை போன்ற திருத்தலங்களை பாடி முடித்த பிறகு அவர் கடைசியாக திருச்செந்தூருக்கு வருகிறார். இந்த திருச்செந்தூரிலே அவர் 83 பாடல்களை பாடுகிறார். 83 பாடலை பாடுறார். 39வது வினா, அருணகிரிநாதர் பிரணவ மந்திரத்தை உபதேசமாக பெற்ற இடம் எது? பிரணவ மந்திரத்தை உபதேசமாக பெற்றிடம் வினா கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. பழனி மலையை தரிசித்த பின்னர் அவர் சுவாமி மலைக்கு வருகிறார். அங்கே முருகனிடமிருந்து அவர் பிரணவ மந்திரத்தை உபதேசமாக பெற்றார் என்ற செய்தியை நாம் இலக்கிய வரலாறுலே அறிய முடிகிறது. 40வது வினா, மனமுடைந்த அருணகிரிநாதருக்கு அருள் புரிந்த கடவுள் யார்? அவர் தொடக்க வரலாற்றை அந்த இடத்துல பதிவு செய்யப்படுகிறது. மனமுடைந்து தன்னுடைய தமக்கையாருடைய அந்த வேதனை கலந்த அந்த உணர்வை கண்டு மனமுடைந்து போன அருணகிரிநாதருக்கு அருள் புரிந்த கடவுள் முருகன் என்பதை நான் உள்வாங்க வேண்டும். சிற்றின்ப வேட்கையாலே நலிவுற்று கோயில் கோபுரத்திலிருந்து குதித்து தற்கொலை செய்யும் போது முருகன் பேரருளாலே ஆட்கொள்ளப்பட்டவர் யார் என்று சொன்னால் அருணகிரிநாதர் என்பதை நாம் பதிலாக சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். 42வது வினா, பாடும் பணியே
பணியா அருள்வா என ஒரு இடத்துல பாடுகிறார். முருகா, உன்னை பற்றி பாடும் பணியே என்னுடைய பணியாக இருக்கட்டும், வேற எந்த பணியும் எனக்கு வேண்டாம் என்று பாடலை பாடியவர் யார் என்ற வினா கேட்கின்ற பொழுது ஆப்ஷன் கொடுப்பாங்க. நாம் இந்த தொடருக்கு உரியவர் அருணகிரிநாதர் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 43வது வினா, அருணகிரிநாதர் பாடிய மொத்த பாடல்கள் 16,000 பாடல்கள் என்று சொல்லப்படுகிறது. இதுல சில கருத்து வேறுபாடுகள் உண்டு. அடுத்த வினா பாருங்க, இவர் பாடிய 16,000 பாடல்களிலே நமக்கு எத்தனை பாடல்கள் கிடைத்தன? சில இலக்கிய வரலாற்று நூல்களிலே 2,000 பாடல்கள் நமக்கு கிடைத்தன என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சில நூல்களிலே 1307 பாடல்கள் என்றும், சில இடத்திலே 1300 பாடல்கள் நமக்கு கிடைத்தன என்று பல்வேறுபட்ட பதிவுகள் உள்ளன. எனவே வினா கேட்கின்ற பொழுது நீங்கள் எவை வந்தாலும் அதை அந்த ஆப்ஷன்ல கிடைத்தவை, அவர் பாடிய பாடல் மொத்தம் 16,000 பாடல்கள், கிடைத்தவை என்று சொல்கின்ற பொழுது 2,000, 1307, 1300 என்ற 3 வினாக்களிலே எவை வந்தாலும் அதை நீங்கள் அதை டிக் செய்ய, சரி செய்ய கற்றுக்கொள்ள அல்லது மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். இந்த பாடல்கள் மொத்தம் 1008 சந்தங்களிலே அமைந்துள்ளன. அடுத்த வினா, அருணகிரிநாதர் பாடிய நூல்கள் எத்தனை? முக்கியமான வினா, அருணகிரிநாதர் எத்தனை நூல்களை அவர் பாடினார்? பாருங்க, 1 திருப்புகழ், 2வது கந்தர் அலங்காரம், 3வது கந்தர் அந்தாதி, 4வது வேல் விருத்தம், 5வது நூல் மயில் விருத்தம், 6வது சேவல் விருத்தம், 7வது நூல் உடல் கூற்று வண்ணம், 5வது திருவெழுக்கூற்றிருக்கை, அடுத்தது திருவகுப்பு, கந்தர் அனுபூதி. இந்த கந்தர் அனுபூதி தான் கடைசியாக அவர் பாடிய நூல். கவனமோடு உள்வாங்க வேண்டும். அருணகிரிநாதர் பாடிய நூல்கள் எவை என்ற வினா கேட்கப்படும். அல்லது சில நூல்களை கொடுத்துவிட்டு அந்த ஆப்ஷன்ல நம்மை குழப்புகின்ற பொழுது அருணகிரிநாதர் எழுதிய நூல்கள் எவை என்பதை நாம் உள்வாங்க கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த வினா பாருங்க, 46வது வினா, பொதுவாக அருணகிரிநாதருடைய பாடல்கள் எவ்வாறு அமைந்திருக்கும்? ஒவ்வொரு புலவருடைய பாடலுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். இப்போ அருணகிரிநாதருடைய பாடல்ல அவருடைய நடை எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, பொதுவாக அருணகிரிநாதருடைய பாடல் எவ்வாறுன்னு கேட்டால், 1, இவருடைய பாடல் அனைத்திலுமே இசை முழங்கும். ஒரு இசை நயம் இதிலே நம்மால் காண முடியும். இன்ப பரவசம் பொங்கும். இவர் பாடிய அந்த திருப்புகழ் பாடலை பாடுகின்ற பொழுதெல்லாம் நமக்கு ஒரு பரவசம் பொங்கும். பாடலிலுடைய ஒவ்வொரு பாடலிலும் காம இன்பத்தை அவர் வெளிப்படையாக வர்ணித்த பிறகு அதனை ஒழித்து இறைவனை வழிபட்டு உய்தல் வேண்டும் என்று அந்த பாடலை முடிப்பார். தொடக்கத்திலே காம இன்பத்தை வெளிப்படையாக வர்ணிப்பார். ஒவ்வொரு பாட்டிலையும் அதை நாம் காண முடியும். அதன் பிறகு இந்த காமம் இன்பம் வேண்டாம், இது தீயது என்று சொல்லி இறைவனை வழிபட்டு நாம் மேல்நிலைக்கு வர வேண்டும் என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இசை நுட்பம் நிறைந்த சந்த ஓசை இன்பம் பெருகி ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு திருப்புகழாகவே நமக்கு காட்சியளிக்கிறது. பாடல்கள் அனைத்தும் முருகன் திருப்புகழை பாடி முருக பக்தியை வளர்த்ததோடு தமிழ் இசைக்கு ஒரு புது பொலிவை தந்தன என்று சொன்னால் மிகையாகாது. 47வது வினா, தமிழ் இலக்கியத்திலே தாளக்கட்டோடு, என்று சொல் மிக அதிகமான தாளக்கட்டோடு பாடப்பட்ட முதல் நூல் எது அப்படின்னு கேட்டா திருப்புகழ் என்பதை நாம் பதிலாக தர வேண்டும். 48வது வினா, அருணகிரிநாதர் பாடிய கடைசி நூல் கந்தர் அனுபூதி. கேட்பதற்கு வாய்ப்புண்டு. கடைசி நூல் கந்தர் அனுபூதி. இந்த 49வது வினா, தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் ஆகியவற்றுக்கு இணையாக முருக பக்தர்களாலே போற்றி கூறப்படுகின்ற அருணகிரிநாதருடைய நூல்கள் எவை? தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் என்ற பக்தி இலக்கியத்திற்கு சமமாக இந்த அருணகிரிநாதர் நூல்கள் சிலவற்றை சொல்லுவார்கள். ரொம்ப முக்கியமான வினா பாருங்க. அதாவது திருப்புகழை தேவாரத்திற்கு இணையாகவும், கந்தர் அலங்காரத்தை திருவாசகத்திற்கு இணையாகவும், கந்தர் அனுபூதியை திருமந்திரத்திற்கு இணையாகவும் முருக பக்தர்கள் போற்றி இன்றைக்கும் அதை பாடி வருகின்றனர் அல்லது அனுசரித்து வருகின்றனர் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். 50வது வினா, திருவகுப்பு என்னும் நூல் யார் மீது பாடப்பட்டது? சிறு வினாக்கள் போட்டித் தேர்வு கேட்டார் போல நான் பிரித்து வைத்திருக்கிறேன்.
திருவகுப்பு என்னும் நூல் யார் மீது பாடப்பட்டதுன்னா முருகன் மீது பாடப்பட்டது. திருப்புகழினுடைய சிறப்பை விளக்கும் தொடர் எது? திருப்புகழ் என்ற நூலை விளக்குகின்ற ஒரு தொடர் எதுன்னு கேட்டீங்கன்னா, திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் என்ற தொடர் திரைப்பட பாடல கூட வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் என்ற தொடர் திருப்புகழின் பெருமையை சொல்லுகிறது. 52வது வினா, திருப்புகழிலே அதிகமாக பாடப்பட்ட ஸ்தலம் எது என்று சொன்னால் பழனிமலை. முருகப்பெருமான் இருந்த அந்த பழனிமலை அதிகமாக திருப்புகழில் பாடப்படுகிறது. 53வது வினா, மகாமந்திரம் என்று அழைக்கப்படுவது எது? மகாமந்திரம் என்று அழைக்கப்படுகிற நூல் திருப்புகழ். இதெல்லாம் எல்லாம் முக்கியமான வினாக்கள். 54வது வினா, கந்தர் அந்தாதியினுடைய வேறு பெயர் யாது? கந்தர் அந்தாதியினுடைய வேறு பெயர் யமக அந்தாதி. யமக அந்தாதி என்பது கந்தர் அந்தாதியினுடைய வேறு பெயர். அடுத்த வினா 55வது வினா, திருப்புகழனுடைய முதல் பகுதி எதை வெறுத்து பாடுகிறது? திருப்புகழுடைய முதல் பகுதி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், புலன்களுடைய சிற்றின்பங்களை, அந்த காம இச்சையை, பெண்களிடமிருந்து பெறுகின்ற அந்த கணிகரிடமிருந்து பெறுகின்ற அந்த இன்பத்தை அவர் மனதிலே வைத்து பாடியிருக்கிறார். திருப்புகழினுடைய முதல் பகுதி அந்த புலன்களுடைய சிற்றின்பங்களை முன்வைக்கிறது. 56வது வினா, தேவார பாடல்களுக்கு சரிசமமாக இசைப்பாடலை பாடியவர் யார்? தேவார பாடலுக்கு சமமாக இசைப்பாடலை பாடியவர் அருணகிரிநாதர். 57வது வினா, அருணகிரிநாதருக்கு ஞான குரு யார்? அருணகிரிநாதருடைய ஞான குரு திருஞான சம்பந்தர் என்பதை நாம் விடையாக வைக்க தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். 58வது வினா, அருணகிரிநாதரை போற்றி பாடிய அறிஞர்கள் யார்? அருணகிரிநாதரை பலர் அறிஞர் பெருமக்கள் போற்றி பாடியிருக்கிறார்கள். அவர்கள் தொட்டிக்கலை, சுப்பிரமணிய முனிவர், வைத்தியநாத தேசிகர், தாயுமானவர் என்பவர் இவர்களை போற்றி பாடியிருக்கிறார்கள். 59வது வினா, அருணகிரிநாதர் யாரை சொற்போரிலே வாதிட்டு வென்றார்? ஒரு இடத்திலே விளக்கமான பின்னர் நான் கொடுத்திருக்கிறேன். இவர் சொற்போரிலே வாதிட்டு வென்ற புலவர் வில்லிபுத்தூரார். நல்லா மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். 60வது வினா, கருணை குணத்திற்கு அருணகிரி என்று அருணகிரிநாதர் அழைக்கப்பட்டார். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வில்லிபுத்தூரருக்கும் இவருக்கும் ஒரு வாதம் ஏற்படுகிறது. அந்த வாதத்திலே அருணகிரி வெற்றி பெறுகிறார். அந்த வெற்றி பெற்றாலும் கூட அந்த வில்லிபுத்தூராரை இவர் தண்டிக்காமல் விட்டதனாலே இவர் கருணை குணத்திற்கு அருணகிரி என்ற ஒரு தொடர் அக்காலத்தில் ஏற்பட்டது. பின்னால் அந்த ஒரு கேள்வியை நான் கொடுத்திருக்கிறேன், அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். 61வது வினா, மந்திர நூலாயும் பாராயண நூலாயும் போற்றப்படும் நூல் எது? வினா கேட்பதற்கு வாய் உண்டு. மந்திர நூல், அதே நேரத்தில் பாராயணம் அப்படின்னா மனப்பாடமாக செய்யப்பட வேண்டிய நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா கந்தர் அனுபூதி என்று சொல்லப்படுகிற அருணகிரிநாதருடைய நூல். 62வது வினா, வில்லிபுத்தூராரை வெல்வதற்கு பாடப்பட்ட நூல் எது? அந்த வில்லிபுத்தூராரோட வாதிலே ஈடுபட்டானம் என்றே அவரை வெற்றி அடைவதற்காக, வெற்றி கொள்வதற்காக அருணகிரிநாதர் பாடிய நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா கந்தர் அந்தாதி என்பது. இதை வருது பாருங்க இந்த இதில். 63வது வினா, சனியூரிலே நடந்தது என்ன? சனியூர் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது. அந்த ஊரிலே நடந்தது என்ன? அதுதான் வில்லிபுத்தூராருக்கும் அருணகிரிநாதருக்கும் நடந்த ஒரு சொற்போர் என்று சொல்லலாம். அது ஒரு இன்றியமையாத ஒரு நிகழ்ச்சியாக இருப்பதனாலே அதை ஒரு தனி வினாவாக நான் உங்கள் முன் வைத்திருக்கிறேன். சனியூரிலே வில்லிபுத்தூரார் என்ற ஒரு அரசவை புலவர் இருந்தார். அரசவை புலவராக இருந்த வில்லிபுத்தூரார் புலமை வாய்ந்தவர். இவருக்கு என்ன ஒரு குணம் அப்படின்னு கேட்டால், மற்ற புலவர்களை வம்புக்கு இழுத்து தன்னிட வாதம் செய்யும்படி ஆர்கி பண்ணத்து கூடுவார். அந்த ஆர்குமெண்ட்ல, வாதத்திலே அந்த புலவர்கள் தோல்வி அடைவார்கள். தோல்வி அடைந்த புலவர்களுடைய காதை வெட்டி அனுப்பிய காரணத்தினாலே இவருக்கு காது வெட்டி புலவர் என்றும் பெயர் உண்டு. அதாவது வில்லிபுத்தூர் சனியூரிலே வில்லிபுத்தூரார் என்ற ஒரு புலவர் மற்ற புலவர்களை வாதத்துக்கு அழைத்து தன்னுடைய புலமை, உண்மையிலே புலமை மிகுந்தவர், தன்னுடைய புலமை திறனாலே அவர்களை தோற்கடிக்க செய்து தோற்றுவிட்ட புலவருடைய காதை அறுத்து அனுப்புகிற ஒரு பழக்கம் இவருக்கு இருந்ததனாலே இவரை காது வெட்டி புலவர் கேள்வி உண்டு. காது வெட்டி புலவர் யார் என்ற வினா கூட கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. காது வெட்டி புலவர் யார் என்று சொன்னால் யாரு அப்படின்னு கேட்டால் வில்லிபுத்தூரார் என்பதை நாம் பதிலாக தர கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வில்லிபுத்தூராருடைய ஆணவத்தை அடக்குவதற்காக ஒரு அருணகிரிநாதர் ஒரு முடிவெடுக்கிறார். அவரை சந்திப்பதற்காக சந்தித்து வாதம் செய்து வெற்றியும் பெறுகிறார்.
அதாவது வில்லிபுத்தூரார் முதல்ல ஒரு 100 பாடலை பாடுகிறார். அந்த 100 பாடலுக்கு அருணகிரிநாதர் பொருள் விளக்கம் கொடுத்து வெற்றி பெறுகிறார். அந்த முதல் ரவுண்ட்லயே சாதாரணமாக புலவர்கள் தோற்று விடுவார்கள். வில்லிபுத்தூரார் ஒரு பாட்டு பாடினா அதுக்கு பதில் யாராலுமே சொல்ல முடியாது. ஆனால் அருணகிரிநாதர் சொல்றதுனாலே அவர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வெற்றி அடைந்து விட்டார். அடுத்த ரவுண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, பதிலுக்கு அருணகிரிநாதர் ஒரு பாடலை பாட வேண்டும், அந்த பாடலுக்கு வில்லிபுத்தூரார் விளக்கம் சொல்ல வேண்டும். இது போட்டியினுடைய விதி. ஆனால் அருணகிரிநாதர் பாடிய பாடலுக்கு விளக்கம் சொல்ல முடியாமல் அந்த வில்லிபுத்தூரார் தவிக்கிறார். எனவே அருணகிரிநாதர் போட்டியின் அடிப்படையிலே அருணகிரிநாதர் வில்லிபுத்தூராருடைய காதை அறுத்திருக்க வேண்டும். இதுதான் போட்டியினுடைய விதி. எத்தனை புலவருடைய காதை அறுத்தார் அவரு? அவருக்கு பாடம் புகட்டுவதற்காக அருணகிரிநாதர் போறாரு. முறைப்படி தோற்றுவிட்ட அவருடைய காதை அருணகிரிநாதர் அறுத்திருக்க வேண்டும். ஆனால் அருணகிரிநாதர் அவரை மன்னித்து இனி எந்த புலவருக்கும் இவ்வாறு செய்ய வேண்டாம் என்று சொல்லி அறிவுரை கூறி ஒரு தண்டனை மட்டும் தருகிறார். தாம் பாடிய அந்த அவர் பாடிய அப்பொழுது பாடிய அந்த பாடல் கந்தர் அந்தாதி என்ற பாடல். இந்த நூலுக்கு விளக்க உரை எழுதுங்கள் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு அகன்று செல்கிறார். இன்றைக்கும் கந்தர் அந்தாதிக்கு வில்லிபுத்தூரார் எழுதிய விளக்க உரையே சிறந்த ஒரு உரையாக இருக்கிறது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். அடுத்த வினா 64வது வினா, தேவாரத்திற்கு பிறகு பாடப்பட்ட பக்தி பாடல்களில் மிகவும் புகழ்பெற்ற நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா திருப்புகழ். தேவாரத்துக்கு பிறகு பாடப்பட்ட சிறந்த பக்தி பாடல் திருப்புகழ். மனதை மிரள வைக்கும் சந்த பாடல்களாலே முருகனை போற்றி பாடியவர் யார்? அருணகிரிநாதர். இசை உலகத்திலே லயம் என்னும் தாள வகை மிகுந்த களஞ்சியமாக போற்றப்படும் இலக்கியம் இது. லயம் என்று சொல்லுகின்ற தாள வகையோடு நிகழ்கின்ற ஒரு நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா திருப்புகழ். இதெல்லாம் சின்ன சின்ன கொஸ்டினா கேட்பதற்கு வாய்ப்புண்டு. அடுத்த வினா பாருங்க, 67வது வினா, பாடல்களிலே சபாஷ், சலாம், ராவுத்தன் போன்ற அதிகமான வடமொழி சொற்களை பயன்படுத்தியவர். பொதுவாகவே இவர் தன்னுடைய பாடலில் அதிகமான வட சொற்களை பயன்படுத்தி இருக்கிறார் என்பது வரலாறு. அதிகமான வட சொற்களை தன்னுடைய பாடலிலே பயன்படுத்தியவர் அருணகிரிநாதர். 68வது வினா, அருணகிரிநாதர் பாடிய மொத்த திருத்தலங்கள் 195. 69வது வினா, ஐயா அருணகிரி அப்பா உன்னை போல் மெய்யாக ஒரு சொல் விளம்பினார் யார் என்று கூறியவர் யார்? சொல்லியவர் தாயுமானவர். தாயுமானவர் இவரை பற்றி பாடிய ஒரு பாடல் ஐயா அருணகிரி அப்பா உன்னை போல் மெய்யாக ஒரு சொல் விளம்பினார் யார் என்ற. இது அடிக்கடி முக்கியமான வினா, கேட்கப்படுகின்ற வினா. 70வது வினா, கந்தர் அனுபூதி சொன்ன எந்தை என்று அருணகிரிநாதரை பாராட்டியவர் யார்? தாயுமானவர். கந்தர் அனுபூதி சொன்ன எந்தை, எந்தை எம் தந்தை என்பது எந்தை. அடுத்து பாருங்க, 71வது வினா, சந்த விருத்த பெருங்கடல். முக்கியமான வினா. சந்த விருத்த பெருங்கடல் என்று அழைக்கப்பட்டவர் யார்? அருணகிரிநாதர். அதுக்கப்புறம் முத்தை தரு பத்தி திருநகை என்ற முருகு ஓசை மிகுந்த பாடலை முருகன் அடியெடுத்து கொடுக்க அருணகிரிநாதர் பாடிய நூல் எது? இந்த பாட்டு முத்தை தரு பத்தி திருநகை என்ற பாடல் இடம்பெற்றிருக்கிற நூல் திருப்புகழ் என்பது. 73வது வினா, திருப்புகழிலே யாருடைய பெருமை பேசப்பட்டுள்ளது? திருப்புகழ் திரும்ப திரும்ப வருது இல்லைங்களா? யாருடைய புகழ் பேசப்படுகிறது அப்படின்னு கேட்டா இந்த திருப்புகழிலே ஏறக்குறைய 3000 பாடல்கள் இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அனைத்து பாடல்களும் முருக பெருமான் மீதே பாடப்பட்டவை என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். வெவ்வேறு வகையான சந்தங்களும் இசை அமைப்புகளும் உடையதாக இது காணப்படுகிறது. அந்த பாடல்கள் இசையுலகிலே லயம் என்னும் தாள வகை நிறைந்த ஒரு களஞ்சியமாக போற்றப்படுகிறது. அத்தனை வகையான வேறுபாடுகள் நிறைந்த இசை பாடல்கள் வேறு எங்கும் இல்லை என இசை அறிஞர்கள் கூறுகிறார்கள். இன்றும் தமிழ் இசை அரங்குகளிலே திருப்புகழ் பாடல் பாடப்பட்டு வருவதை நாம் அறிவோம். தேவார காலத்திற்கு பிறகு பாடப்பட்ட பக்தி பாடல்களிலே மிகுந்த புகழ்பெற்று விளங்குபவை இந்த திருப்புகழ் பாடல்களே. பெரும்பாலான பாடல்களின் முன்பகுதியிலே அந்த திருப்புகழில் இருக்கிற பெரும்பாலான பாடலின் முற்பகுதியிலே அந்த வேசிகள், அது விலை மாதுகள் என்று சொல்றல பரத்தையருடைய சிற்றின்ப கவர்ச்சியை வெறுப்பும் பின்பகுதியிலே முருகனுடைய அற்புத திருவிளையாடல்கள் மற்றும் புராண
கதைகள், அந்தந்த ஸ்தலங்களுடைய பெருமைகள் பேசப்படுகிறது. ஒரு வித்தியாசமான அமைப்பிலே அந்த யாரு அந்த அருணகிரிநாதருடைய பாடல்கள் அமைந்திருக்கிறது. இது பார்ப்பதற்கு சற்று வித்தியாசமா இருக்கும். முற்பகுதியிலே வேசிகளுடைய சிற்றின்ப காட்சிகளும் அவர்கள் மீது வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்று அந்த செயல்களை கோடிட்டு காட்டி, பிற்பகுதியிலே முருகனுடைய திருவிளையாடல், புராண கதைகள், அந்தந்த ஸ்தலங்களுடைய திருத்தலங்களுடைய வரலாற்றை அவர் பேசி விலைக்கு செல்வதை நம்மால் காண முடிகிறது. 74வது வினா, ஏறுமயில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே என்ற பாடியவர் அருணகிரிநாதர். அந்த பாடல் வரிகளை கொடுத்து வினாக்கள் கேட்பார்கள். அதன் அடிப்படையில் சில பாடல் வரிகளை உங்கள் முன் வைத்திருக்கிறேன். ஏறுமயில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே. 75வது வினா, திருத்தலங்கள் அனைத்தும் தரிசித்த முருகன் புகழ் பாடிய பிறகு இறுதியாக தன்னுடைய சொந்த ஊரான திருவண்ணாமலைக்கு வந்தார். எல்லா ஊரும் சுற்றிட்டு கடைசியாக வராரு. திருவண்ணாமலைக்கு வந்து அவர் பண்ணது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய சகோதரியையும் மனைவியும் சந்திக்கிறார். அவருடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப அவர்களுக்கு மோட்சத்தை தருகிறார். சிவலோக பதவி, மோட்சத்துக்கு அவர்களை அனுப்புகிறார் என்பது இலக்கிய வரலாற்றின் நூல்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். கடைசி வினா ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று செய்தியோடு முடிவடைகிறது. ஏனென்று சொன்னால் அவருடைய இறுதி காலம். 76வது வினா, அருணகிரிநாதருடைய இறுதி காலம் பற்றி செய்தி யாது? ஒரு சோகமான ஒரு நிகழ்ச்சி, ஒரு கதை போல இந்த வரலாற்றை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அருணகிரிநாதர் 150 திருத்தலங்களை தரிசித்த பிறகு கடைசியாக திருவண்ணாமலைக்கு வந்தார். அப்போது திருவண்ணாமலையை ஆட்சி செய்த அரசன், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், விஜயநகர ராஜபிரபுட தேவராஜா. விஜயநகர அரசன் ராஜபிரபுட தேவராஜாவினுடைய ஆட்சி அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இவர் அப்பொழுது வந்தபோது அரசனுக்கு கண் பார்வை இழந்த ஒரு நிலையில கஷ்டப்பட்டார். அந்த நேரத்திலே யாரோ ஒரு வைத்தியர் சொல்லியிருக்கிறாரு, தேவலோகத்திலிருந்து பாரிஜாத மலரை கொண்டு வந்தால் அந்த மலரின் வாசம் பட்டவுடனே அரசனுக்கு கண் பார்வை வந்துவிடும் என்று யாரோ கூற, அரசன் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அருணகிரிநாதருடைய உதவியை நாடுகிறார். அரசன் உதவியை கேட்டவுடனே அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு அருணகிரிநாதர் வருகிறார். ஆனால் ஒரு கண்டிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உடலோடு தேவலோகம் சென்று அந்த மலரை எடுத்து வர முடியாது என்று கூறிய அருணகிரிநாதர் திருவண்ணாமலையினுடைய கோயில் கோபுரத்திலே ஏறுகிறார். கோயில் கோபுரத்தின் மேலே ஏறி அவர் கூடு விட்டு கூடு பாய்தல் உத்தியை பயன்படுத்த முயற்சி செய்கிறார். கூடு விட்டு கூடு பாய்தல், அது தனியாக விளக்குவதற்கு கூட வாய்ப்புண்டு. கூடு விட்டு கூடு பாய்தல் உத்தியின் அடிப்படையிலே கோயில் கோபுரத்திலே உள்பக்கத்திலே ஒரு இடத்திலே, பத்திரமான ஒரு இடத்திலே தன்னுடைய உடம்பை மறைத்து வைத்துவிட்டு பக்கத்தில் இறந்து கிடந்த ஒரு கிளியினுடைய உடம்பிலே கூடு விட்டு கூடு பாயும் வித்தையினுடைய அடிப்படையிலே இவர் தேவலோகம் சென்று, கிளியாக பறந்து சென்று தேவலோகம் பறந்து சென்று பாரிஜாத மலரோடு திரும்புகிறார். அந்த பாரிஜாத மலருடைய வாசம் அரண்மனைக்கு வந்தவுடனே அரசனுடைய கண்கள் மட்டுமல்ல, அந்த நாட்டிலே பார்வை இழந்த அத்தனை பேரும் பார்வையை பெறுகின்றனர். தன்னுடைய வேலை முடித்தமையால் கிளி வடிவிலே இருந்த அருணகிரிநாதர் தன்னுடைய உடலை தேடி அலைகிறார். எவ்வளவு அடைந்தும் கூட தான் வைத்த இடத்திலே, பாதுகாப்பாக வைத்த இடத்திலே அந்த தன்னுடைய உடலை அவரால் காண முடியவில்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, பகைவர் சிலர் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவருடைய பகைவர் சிலர் அவருடைய உடலை எடுத்து எரித்து விட்டதனாலே திரும்பவும் மனித உருவத்தை அருணகிரிநாதராலே பெற முடியவில்லை. மனித உடம்பிலிருந்து கிளி வடிவத்திலே கூடிவிட்டு கூடு பாயும் விதிப்படி முறைப்படி அவர் பாய்கிறார். வேலை முடிந்த பிறகும் அந்த கிளி வடிவத்திலிருந்து கிளியை சாகடிச்சுட்டு அந்த உயிர் மனித உடலுக்கு, இவருடைய உடலுக்கு வர வேண்டும். இவர் திரும்பவும் வரக்கூடாது என்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இவர் உடல் தீயிட்டு எரிக்கப்பட்டதனாலே அவர் மனித உடலை பெற முடியவில்லை. வேதனை அடைந்த அருணகிரிநாதர் கண் பார்வை பெற்ற அரசன் முன்னாலே கிளி வடிவத்திலேயே சென்று கடைசியாக ஒரு பாடலை பாடுகிறார். அவர் அந்த கிளி வடிவத்திலேயே பாடிய பாடல்தான் கந்தர் அனுபூதி என்பர். இதுவே இவர் கடைசியாக பாடிய பாடல். மிகவும் சோகமான ஒரு வரலாறு. நீண்ட நாட்கள் அந்த கிளி வடிவத்திலேயே கோபுரத்தை சுற்றி சுற்றி வந்த அருணகிரிநாதர் இறுதியிலே கிளி வடிவத்திலேயே தேவலோகம் சென்று சேர்ந்தார் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை. இன்றும் திருவண்ணாமலையிலே கோயிலே
கிளி கோபுரத்தை காணுகின்ற பொழுது அருணகிரிநாதருடைய நினைவுகள் வந்து நம்முடைய உள்ளத்தை வாட்டும் என்று பக்தர்கள் தன்னுடைய எண்ணங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். மிக சோகமான ஒரு நிகழ்ச்சியோடு இந்த அருணகிரிநாதருடைய வரலாறு முற்று பெறுவதை நாம் உள்வாங்க வேண்டும். என்னுடைய எண்ணை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். வழக்கமாக நான் சொல்வது போல, யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே நீங்கள் பெற்ற இந்த செய்தியை தேர்வுக்கு தயாராகின்ற மற்ற நண்பர்களுக்கு, குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி போட்டி எழுதுகின்ற அத்தனை நண்பர்களுக்கும் இந்த பதிவு பயன்படும் என்று நான் கருதுகிறேன். முக்கியமாக அந்த டிஎன்பிஎஸ்சி பிஜிடிஆர்பி தமிழை பாடமாக எழுதுகின்ற நண்பர்களுக்கு இது மிகவும் முக்கியமான ஒரு வினா என்று சொல்லலாம், ஒரு பதிவு என்று சொல்லலாம். எனவே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளது என்று நினைத்தால் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸிலே பதிவு செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தமிழும் தங்கையா முதல் முறையாக நீங்கள் இதை கேட்பீர்கள் என்று சொன்னால் தமிழும் தங்கையாவும் என்ற என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து நான் இப்படி இத்தகைய பதிவுகளை உங்கள் முன் வைப்பதற்கு அது ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தரும் என்று நான் நினைக்கிறேன். மற்றொரு பதிவோடு, மிகப்பெரிய பதிவு, பொறுமையாக கேளுங்கள், மற்றொரு பதிவோடு அல்லது மற்றொரு பாடத்தோடு